வணக்கம் நேயர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதலிலே நேயர்களுடைய கேள்வி 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பற்றி பேசுவோம். அதாவது ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு 2 சொல்லியிருந்தீங்க. ஸ்டாப் லாஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நம்மளுடைய பிரின்சிபலை தக்க வைத்துக் கொள்வது என்று அர்த்தம். 2 ரூபாய் நான் லாபத்தை ஈட்ட போகிறேன் என்றால் 1 ரூபாய் நஷ்டத்தை நான் எதிர்நோக்கி அதற்குண்டான அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும் இல்லையா? ஸோ அதுதான் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கனாக்க, நம்ம எடுத்திருக்கக்கூடிய பொசிஷன் சரியாக இருக்கிறது அப்படின்னாக்க, அது மேலே செல்லும்போது ஃபர்தராக மேலே போகும்பொழுது அந்த ஸ்டாப் லாஸ் உதாரணத்துக்கு ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒரு பங்குகளை, அது 18 ரூபா போகும் மேலே, கீழே 13 ரூபாய் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுருப்பீங்க. அது 17 ரூபா கிட்ட போயிடுச்சு, ஃபர்தராக இன்னும் மேலே போகுது. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்? இந்த 13 ரூபா ஸ்டாப் லாஸை 15 ரூபாய்க்கு கொண்டு வரணும். இதுதான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸுங்கிறது எப்பொழுதுமே நாம் வென் அவர் டெசிஷன்ஸ் ஆர் ரைட் அப்போ தான் போடணுமே தவிர, நம்ம டெசிஷன்ஸ் தவறாக இருக்கும் பொழுது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேயா? ஓகே, நவ் வில் கம் டு த இன்னைக்கு ஒரு ரொம்பவும் மிகவும் முக்கியமான விஷயம். இது சீனியர் சிட்டிசன்ஸ், ஹவுஸ் ஹோல்டு ஒய்ஃபுக்கு உபயோகமான விஷயங்கிறது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படின்னு பாரு. இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் 1989 நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லலாம். இது யார் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேயா? ஸோ இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படிங்கிறதுலேயே அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. இது நார்மலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம எஃப்டி ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ இது இண்டிவிஜுவல்ஸும் கார்ப்பரேட்ஸும் இதில் முதலீடு செய்யலாம். அவங்களுடைய பணத்தை இதில் பார்க் பண்ணும் பொழுது இதன் மூலியமாக அதிகமான வட்டியை ஈட்ட முடியும். ஓகேயா? அதேமாரி இதை எதுக்கு ஒரு பேங்க்கோ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ வாங்குறாங்கன்னா, அவங்களுக்கு லெண்ட் பண்ணுறதற்கு, அவங்க மறுபடியும் யாருக்காவது லோன் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு உபயோகமாக இருப்பதற்காக வாங்குகிறார்கள். ஸோ இதில் என்னெல்லாம் ஒரு ரெகுலேட்டரி இன்புட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இதில் யாரெல்லாம் இந்த சிடியை சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும்? நீங்கள் நம்மளுடைய பதிவுகளை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, சில சமயம் பேங்கினுடைய சிடி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர் வித் லாஸ்ட் இயர்னு ஒரு 2-3 டைம் சொல்லியிருப்பேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது தெரியும். ஸோ இது எந்தெந்த யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, scheduled commercial banks, then regional rural banks, then financial institutions approved by Reserve Bank of India. இவங்களாம் தான் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸை இஷ்யூ பண்ண முடியும், இந்த சிடியை. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி இந்த சிடியை இஷ்யூ பண்ணுறாங்களே, அது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்லி இந்த டிமேட் ஃபார்ம் அண்ட் இந்த டிமேட் ஃபார்மில் இஷ்யூ பண்ணுறதுக்கும் செபி அப்ரூவ்டு டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலியமாகத்தான் அவங்க இதை பண்ண முடியும். ஓகே, அதுமாரி இது எப்படி இஷ்யூவில் மினிமம் என்ன சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 லட்சங்க, இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1 லேக் முதலீடு செய்யலாம். ஸோ இதனுடைய டெனூர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நார்மலாக ஒரு டெபாசிட் போட்டோன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படிம்பாங்க இல்லையா? பட் ஆனால் அந்த சிடியில் பார்த்தீங்கன்னா இதோட மினிமம் 7 நாள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம். ஸோ 7 நாள்லேருந்து 1 வருஷத்துக்குள்ள, அதாவது ஒரு ஷார்ட் டேர்மாக எங்கேயில் பணம் இருக்குது அதை பார்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையாளலாம். நன்றி, வணக்கம். நாளைய தினம் நம்முடைய சிறப்பு பதிவிலே மேலும் நிறைய விஷயங்களை பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி.